எல்லாருக்கும் வணக்கம். இங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் and director Prabhu Srinivas sir, producer Paneer sir, Thangavel sir, ரொம்ப ரொம்ப நன்றி. No, just now. இந்த படம் fully family entertainer இருக்கு. இந்த படத்துல ரொம்ப beautiful love story இருக்கு and songs very beautifully done by created by Naren Balakumar sir and fight Silva stunt Silva master very beautifully done by him and it has a very beautiful story. Comedy irukku. Yogi Babu sir has done an amazing work, so it's a family entertainer and ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters and romba special moment and I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir and Prabhakar sir, Danny sir, everyone. A special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Bharat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. Ellarukku romba romba nandri. வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லா நிறைவா ஒரு சீட் கூட காலி இல்லாம பிரசாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. A very well organized press meet. நிக்கில் தான். Thank you so much. ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டீங்கன்னா உலகம் முழுசா அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ் படம். இதுக்கு காரணம் A.L. உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் கூட ரைட் லெப்ட்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துல வந்த டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஒன்னா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க முன்னாடி நிக்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல கடவுள் பிளெஸிங்ஸ்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் டானி ப்ரோ காட் பிளஸ் யூ சொல்லி கூட இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர் அவரும் அவ்வளவு பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதாவது சின்ன விஷயம் இருந்தா கூட அப்பா வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துருவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா என்ன சொல்றது அவ்வளவு ஒத்துமையா உழைச்சு வெளியில வந்திருக்கிற படம் அக்யூஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். பிரபு சார் கூட ஃபர்ஸ்ட் நாள்ல ஒருத்தர் போன்ல கதை சொல்லும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாம என்னோட ரோல் மட்டும் இல்லாம உதயா சார் பண்ற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸா பேசும்போது படம் ரொம்ப பெருசா எனக்கு தெரிஞ்சிச்சு. KL பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு 5வது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய வெற்றியா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த படம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை சொல்ல தேவையில்லை. பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நிறைய 5வது படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்ப புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேற லெவல்ல ரீச் கொடுக்க வேண்டியது
உங்களோட கையில் தான் இருக்கு. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அத்தனை பேரும். நாங்கள் ஒவ்வொருத்தரும், ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் மெனக்கெட்டது வந்து நாங்கள் என் கண் முன்னால் பார்த்தோம். பணம் அது இதெல்லாம் அப்புறம், ஒரு மனுஷனோட ஹார்ட் ஒர்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னைக்கு அவர் வந்து வேற லெவலில் நிற்கணும். அதுக்கு எல்லாமே என்னன்னா, நீங்கள் ஏன்னா பத்திரிகையாளர் அத்தனை பேத்துக்கும் அவர் வந்து நண்பராக இருக்காரு. அந்த இதை நீங்கள் வந்து ரொம்ப இந்த படத்தோட இதை வெளியே கொண்டு போய் அவரோட உழைப்பை நாங்கள் கூட இருந்தோம். பட் முழுக்க உழைப்பு அவர் தான். அவருக்கு வந்து இந்த சாதனை நாயகனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய கூட பயணித்து மிகப்பெரிய எங்களுக்கு தூணாக இருந்த தங்கவேல் சார், ப்ரொடியூசர் தங்கவேல் சார், அவர் வரமுடியல, அவருடைய சன்னர் வந்திருக்காங்க, சேது சார், அவங்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஹீரோயினோட அவங்க அம்மா, ஜான்விகாவோட அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். கூடவே இருந்து இது கூட எங்களோட இந்த ஒரு குடும்பமாக எல்லாருமே பயணித்தாங்க. அதுதான் இந்த படத்தோட ஹிட் ஆகணும். ஏன்னா கடவுள் வந்து துணை இருப்பார்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு இது வரைக்கும் எந்த விதமான இடங்கள் இல்லாமல் கொண்டு போன இறைவனுக்கு நன்றி. மீண்டும் நல்லபடியாக இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் அத்தனை பேரும் கடவுளாக இருந்து இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் ராஜா அவர்களை பிடிக்கலை. அடுத்ததாக எடிட்டர் திரு ஷாம் அவர்களை பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா புகழும் கடவுளுக்கே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு வந்து நம்ம நிக்கில் முருகன் சார். நான் வந்து என்னோட இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான். ஸோ வி கோ லாங் வே. என்னோட ஹோம் ஏரியா பார்த்தீங்கன்னா 2001 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போதுலேருந்து அவர் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிக்கில் முருகன் சார் டு கனெக்ட் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்யூஸ் படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அவர் வந்து பேசிக்கலி வந்து ஒரு 6 months யூஎஸ் போயிட்டு இருந்தாரு. படமே வேணாம், நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், யூஎஸ் கிளம்பிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு அங்கே ஒரு பிஸியா இருந்தாரு. டக்கு நான் வந்து ஒரு அவருக்காக நான் ஜென்ரலி பேசுவேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் சொன்னேன், ஓகே சார், நான் உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன்னு சொல்லி நான் மெடிடேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 3ஆவது நாள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்றேன், சார் நீங்க ஒரு படம் பண்ண போறீங்க அப்படின்னு. அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, 4 பேரை மீட் பண்ணிட்டு இருக்கேன், உதய் ப்ரோ வந்து அவரை மீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் சொல்லிட்டு ஒரு 2-3 daysல வந்து அவர் ஃபோன் பண்ணி படம் ஓகே ஆயிடுச்சு, இதுல நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து விஜய் டிவில இருந்து கூப்பிட்டாங்க. நானும் ரம்பா மேடம் வந்து 25 வருஷம் விட்டு மீட் பண்றோம், ரீகனெக்ட் பண்றாங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக், சினிமால வரவேன், முன்னாலே பண்ணுவேன், ஒரு 2 பிரேக் ஆகும், ஒரு அப்படியே ஒரு சின்ன சின்ன பிரேக் ஆனது. ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சரியா ரீச் ஆகல. பெங்களூர்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன் நான் இந்த ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அப்போ விஜய் டிவி கூப்பிட்டாங்க, அந்த ஹோமரியா சாங் ரீகனெக்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு ஆசை, ஓகே இப்போ எல்லாம் வந்து மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க, பார்க்க போறாங்க, என்ன வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். அங்க ஒரு கேரக்டர் வந்து உதய் சார் வந்து இப்படி கை கட்டின்னு அப்படியே இருந்தாரு. அவர் அந்த சீன்ல நடிக்கல, அவர் அங்க தேவையே கிடையாது, பட் எல்லா சீனும் பார்த்துட்டு இருந்தார். உதய் ப்ரோ, அப்ரிஷியேட் யூ, தேங்க்யூ சோ மச். எல்லா சீன்ல வந்து அவரோட அவர் அங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு கேரவன்ல உட்காருவாங்க, எல்லாம் ஒரு ஏசி அப்படி உட்காருவாங்க. ஒரு சீன்ல ஒரு இன்வால்வ் ஆகி அங்க உட்காந்துரு. அதை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். வாவ், திஸ் காய் இஸ் அமேசிங். அப்படி கை கட்டிட்டு ஒரு சீனும். அப்ப நான் வந்து பிரபு சீனிவாசர் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், நீங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், சப் இன்ஸ்பெக்டர், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதுல நீங்க வந்து முடி வெட்டணும், போலீஸ் மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து இத்தனை வருஷம் முடி வளர்த்து குடுமி வச்சு அதை நம்ம பன்னீர் சார் சொல்லும் போது அது ஒரு எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆனது. ஓகே, இப்போ முடி வெட்டணுமோ? இப்போதான் அந்த விஜய் டிவி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை, மக்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து எப்போ அவங்களை ஏர்போர்ட்லயோ இல்ல ரோட்லயோ இல்ல ஃபங்க்ஷன்ல பார்க்கணும், சார் உங்க படம் பார்த்திருக்கேன் சார்
அது எங்களுக்கு ஒரு கிக், ஒரு சந்தோஷம் வரும். பட் எனக்கு அந்த கேப் வந்துடுச்சு, யாரும் ரெக்கனைஸ் பண்ணல. சரி, இதுக்கு அப்புறம் நான் ரெக்கனைஸ் பண்ண ஒரு ஆசைப்பட்டேன். பட் உடனே வந்து முடி கட் பண்றேன். அடுத்த நாள் வந்து ஓகே நான் கட் பண்றேன் சார், எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுத்தாரு. நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்ப நான் யோசிச்சேன், சரி நான் வந்து நாகேஷ் சார் கூட நடிச்சிட்டேன் மின்னலை படத்துல, கவுண்டமணி சார் வந்து காதல் தினம்ல நடிச்சிட்டேன், வடிவேல் சார் கூட கவிதை படத்துல நடிச்சேன், எல்லா காமெடியன் கூட நடிச்சிட்டேன், யோகி பாபு சார் கூட நடிக்கல. இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆஃபர்ஸுக்கு வந்தது, பட் எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ காம்பினேஷன் வந்து யோகி பாபு சார் கூட, அஜ்மல் சார் கூட, அதுக்கப்புறம் உதய் ப்ரோ கூட, எல்லாரும் கூட காம்பினேஷன். சரி சார், நான் முடி கட் பண்றேன்னு சொல்லி இந்த லுக்ல நான் இருக்கேன், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க. 55 எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாஸ்டா போகும்போது 55 daysல படம் முடிச்சுட்டு டப்பிங் இதெல்லாம் பண்ணிருக்கு. ஆச்சரியமா, அந்த 55 daysல வித்தின் எக்ஸாக்ட்லி ஒரு 6 monthல படம் முடிச்சுட்டு August 1 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் a big day for us. So thank you so much பிரபு சீனிவாஸ் சார் and உதய் ப்ரோ, thank you so much. அவர் ரொம்ப இன்வால்வ் அண்ட் ஆக்டர். ஒரு சீன்ல வந்து நான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது நான் அவரை பிடிச்சிட்டு வருவேன். அது அவ்வளவு மெத்தட் ஆக்டிங். அவர் சும்மா தான் இருக்கிறாரு, நிக்கிறாரு, நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவேன். அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருந்தது. நான் வந்து அந்த சீன் கட்டும்போது சொன்னேன், சார் என்ன சார் நீங்க பாடி லாங்குவேஜ் ஃபுல்லா டோட்டலா இன்வால்வ் ஆயிட்டீங்க. இட் இஸ் இம்ப்ரெசிவ். அதே மாதிரி அஜ்மல் ப்ரோ ஒரு சீனை வந்து செதுச்சு அழகா நடிச்சிருக்காரு. அஜ்மல் ப்ரோ, உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டல். எனக்கு வந்து நான் படம் பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் செதுக்கி அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பெங்களூர், அதான் சொல்லிட்டாரு நம்ம முருகன் சார், பெங்களூர் டேனி தப்பு பண்ணா மன்னிச்சுக்கங்க, சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பம், என் குடும்பம் நண்பர்களுக்கு, என் குடும்பத்தில் உள்ள என்னோட ஃபேமிலிக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட இங்கிலீஷ் தமிழுடைய ஒரு பெரிய சரோஜா தேவி அம்மா, நான் நடிகர் சங்கம் மூலியமாக இருக்கும்போது சரோஜா தேவி அம்மா கூட மனோபலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன். ஸோ அந்த அவங்களையும் மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சீவகத்தில் ஸ்டண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் மாஸ்டரால தான் இன்னைக்கு நம்மளாம் ஒரு ஹீரோவாக இருக்கிறோம். ஒரு இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெலாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ. அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட மோகன் ராஜ் சார் அவர் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த 3 பேருக்கும் எனக்காக 1 நிமிடம் மட்டும் ஒரு மௌனஞ்சலி. ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து, அண்ணன் ஜெயிச்சிரன் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜாவில் இதே பிரசாத்தில் நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட இவ்வளோ பார்த்தோம். மணிகண்டன் பிரதர் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, தேவராஜ் சார்லாம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இன்னைக்கு நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்க தான், நீங்க மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட். சித்ராமணி அண்ணெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்ன முதல்ல போட்டோ ஷூட் பண்ணவர் சித்ராமணி அண்ணன். இன்னைக்கு அவர் அங்க இருக்கிறாரு 25 வருஷத்துல. அதே மாதிரி அவரும் எங்க இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இதுதான், இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு அடிப்பட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமாக நேசிச்சதுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்ல, அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷன்ல இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எந்திரிச்சு வந்து எங்க அம்மாவை கூட இழந்த அந்த டைம்ல, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சினிமா அந்த கேரியர்ல கண்டிப்பா இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும், இன்னைக்கு நம்ம ஒரு புதுமுகமா இறங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட்.
அந்த கதை அக்யூஸ்ட். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்ல இந்த இவ்வளவு வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கண்டென்ட், இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டா அதை எங்கிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனா, ஒரு ஆடியன்ஸா எந்த படம் வந்தாலும் தியேட்டர்ல போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்துல என்ன இருக்கு, என்ன ஆடியன்ஸை லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்பேன். கதை கேட்குற நிலைமையில் அப்படிதான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோட எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னாரு. அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னடா படத்தை ரீமேக் சொன்னாரு. வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டை தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டா, அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்கு, ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டா இருக்கு அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சது. நான் ப்ரொடியூசர்ஸை பத்தி தனித்தனியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்துல பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டைரக்டர், அவரை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்ட்ல அந்த பவுன் ஸ்கிரிப்ட்ல கொடுத்தாரோ அது அப்படியே டிட்டோவா படம் தான் இருக்கு இன்னைக்கு. அது என்னைக்குமே வந்து ஒரு பவுன் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வந்து எல்லாம் மாத்தவங்க இல்லை. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமா வந்து ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்றேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டைரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டைரக்டரா இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியா ஒரு கிளாரிட்டியா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருந்தோம், அது வேற விஷயம். பட் ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, அந்த என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவள் தானே, அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமா வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் எங்க டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்க கொடுத்துட்டோம், நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களா பாக்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்க பார்த்து சொன்னீங்கன்னாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். சோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க வந்து மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்றாங்களோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏத்திட்டு தான் ஆகணும். அது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற இதுல வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பா தேவை. ஆடியன்ஸ் விமர்சனம் வந்து இங்க நீங்க 3 நாள் தியேட்டர்ல பண்ணலன்னா கூட கண்டிப்பா வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். சோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு தேவை. அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பா இந்த படத்துல நான் வந்து இது கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப, ஏன்னா ஆடியோ லான்ச்ல நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் வந்து இந்த படத்திலுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் வந்து KL பிரவீன் சார். KL பிரவீன் சார் வந்து எவ்வளவு பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய கட்ஸ். அவர் வந்து நான் சொன்ன உடனே இமீடியட்டா வந்து நான் இமீடியட்டா பண்றேன் உதயா, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்றேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சாருக்கு, பிரவீன் சார் நான் வந்து பிஸியா இருக்கேன், நானும் பண்றேன், என்னுடைய உற்ற இதா வந்து ஷாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டர் அவருக்கு ஈக்குவலா, பிரவீன் சாருக்கு ஈக்குவலா இந்த கதையில ஒவ்வொன்றுமே ரசி இந்த படத்தை எடிட்ல மிகப்பெரிய உதவியா இருந்த ஷாம் இருக்கு. ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அந்த எடுக்கும்போது ஒரு இயக்குனருடைய அனுபவம் தெரிஞ்சது. ரொம்ப கால்குலேட்டிவா திட்டமிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லையும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. நான் நம்புறேன் நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க, டப்பிங்லையும் பார்த்தேன், நல்லா இருக்கு. இதோட இன்வெஸ்டர்ஸ் உதயா, பன்னீர், தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது, இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம முதல்ல வந்து எனக்கு பயம்தான் வருது. முக்கியமா இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா நினைச்சிட்டே இருந்தேன். என்னன்னா இன்றைக்கு 90% தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டீங்கன்னா, தினத்தந்தியில் கொடுக்குற 4 கோட்டரை பேஜ் தான் மிச்சமா இருக்கு. ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதை தவிர எதுவுமே அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு கடைசியிலே இல்லை. எல்லாமே காசு கொடுத்து வாங்குறோம். நாங்க காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில் வர ஒரு 4 கோட்டரை பேஜ். அந்த 4 கோட்டரை பேஜ் இல்லைன்னா இதுல இருக்கிற 90% 85% படம் வந்ததே தெரிய போயிடும். தந்தியில வந்துச்சு பாருங்க, நாம தான் தூக்கி காமிச்சிட்டே சுத்தணுன்ற மாதிரிதான் இன்னைக்கு அவ்வளவு படங்கள் இருக்கு. நாளைக்கு பாத்தீங்கன்னா 9 படம் ரிலீஸ் ஆகுது. 9 படம் விளம்பரம் நீ கோட்டர் பேஜ் அங்க இருக்குன்னா எங்க இருக்கு? தந்தியில ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த நன்றி. இந்த ஸ்கீம் முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கே புரியல, என்னங்க இது ஃப்ரீயா எல்லாம் கொடுக்கறது புரியல.
இப்பதான் தெரியுது, கடைசியில் பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க நஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிட்டு கிடக்கு. பெரிய படங்களே ரிஸ்க், பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ண பண்ணிக்கலாம். ஆனால் சிறிய படங்கள் அப்படியே காணாம போயிடுது. 100 போட்டா 110 போகுது. அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு நம்முடைய சக்சஸ் ரேட் 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7-8%லயே இருக்கிறோம். அதனால இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, படம் எடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துட்டே இருக்கு. ஆனா நீங்களும் கண் முன்னாடி பாக்குறீங்க, ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளவு நொந்து போய் நீங்க போறீங்கன்றதையும் நம்ம பாக்குறோம். அது உங்களுக்குள்ளேயே வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே இடத்துல உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிட்டு இருக்காரு, என்ன பிடிச்சிட்டு பார்த்துன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டுல, ஒரு மீடியம் முதலீட்டுல நல்லபடியா வேகமா திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணும்ன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை. ஏன்னா சினிமாவில் வந்து இந்த வெற்றியை நோக்கி போடல, அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட்ல அப்பா, சினிமா பேக்ரவுண்ட்ல அண்ணன், ஆனா கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சுட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சுட்டாரு, சாதனை பண்ணிட்டாரு, தம்பி நான் எப்ப ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளா இருந்தா கூட அந்த ஏக்கம் கம்மியா இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்போது அந்த தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் நடிச்சுட்டு வரோம். நான் இடத்துல வேற யாரா போனா அது தேவையில்லாத செலவினமா இருக்கு, நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிப்பமே அவனுக்கு தோல் கொடுப்போம்ன்றதான் நம்ம போறோம். நான் என்னை வச்சு அவர் வியாபாரமா பண்ண அது இல்லை, ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக அந்த வகையில உதயாவும் மிக திறமையான நடிகர் நம்முடைய அஜ்மல், இந்த மொத்த டீம், பிரபு சீனிவாஸ் டைரக்டர், எல்லாருமே கேமராமேனை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னீங்க. மொத்த டீம் ஜெயிக்கணும். இந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பை நீங்க எல்லாம் உருவாக்கி தரணும். குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமா எடுக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள நம்ம நல்லா தான் தெரியும், பக்கத்து தெரியும் நமக்குள்ள என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய எங்களுக்கு தெரியாம போயிடுதுன்னு எடுத்து பார்த்து நாங்க நல்லா வர்றோம். அப்புறம் நீங்க கிளிக்கிற கிளி பெருங்கிளியா இருக்கு. சரி, அது ஒண்ணும் செய்ய முடியாது. உண்மையாக கிளிக்குன்னா கிளிச்சு தான் தெரியுங்க. எவ்வளவு நான் சொன்னாலும் நீங்க எவ்வளவு கேட்டாலும் கூட உங்களுக்கு குறைன்னு பட்டா குறைன்னு எழுதுவதுதான் தர்மம், அது தப்பு இல்லை. அதை கொஞ்சம் முன்ன பண்ண அப்படியே பாலிச்சிட்டா எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்க பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி.